வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் கோஃப்தா கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம கோஃப்தா கறியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த காலிஃப்ளவர் கோஃப்தா கறி ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அடர்த்தியான காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த சுடுதண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட்டு எடுத்துட்டோம்னா உள்ள புழுக்கள் எதுவும் நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேரட் துருவியில் அந்த அவ்வளோ பூவையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி துருவுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினச்சா நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்தோம்னா அதுவும் நல்ல இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ காலிஃப்ளவர் அவ்வளவையும் நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்ல இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதை ரெஸ்ட்டில் விட்டுறணும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த கோஃப்தா கறிக்கு தேவையான மசாலா வரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 7 பல் பூண்டு அதையும் இது கூட சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு சிறு துண்டு இஞ்சி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து காலிஃப்ளவரில் இருக்க அந்த தண்ணி சத்தை பூரா நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கைனால் நல்லா பிழிஞ்சு அந்த தண்ணி அப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம தண்ணியை பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுறணும். பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிடக்கூடாது. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், பின்னாடி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கோஃப்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த காலிஃப்ளவரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி தழை அதையும் இதில் பொடியாக நறுக்கி சேர்த்துப்போம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கப் கடலை மாவையும் மொத்தமாக போட்டுற வேண்டாம். முதல்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ அதில் தண்ணி சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மீதம் இருக்க கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இல்லை கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது அப்படின்னா 3/4 கப் கடலை மாவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். எனக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் மீதம் இருக்க கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு இப்போ கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக அதில் போட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் 4லேருந்து 5 உருண்டை வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். கலர் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து உருண்டைகளை தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோஃப்தா கறி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையை போட்டுப்போம். அப்புறம் 2 துண்டு பட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாசி பூ போட்டுப்போம். 2 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 கிராம்பும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுப்போம். இப்போ ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். கடை மிளகானா நீங்கள் காரத்தை கொஞ்சம் குறைவாக போட்டுக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம கோஃப்தாக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதே சிம்மில் அப்படியே நம்ம வேக விட்டுக்கணும். அந்த மாதிரி மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வேக விடும்போது அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடும். அதே மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சும் வரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். மசாலா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கோஃப்தா கறி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம்.
இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கோஃப்தாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கோஃப்தா கறிக்கு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் கிரேவி. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி தூவி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் கோஃப்தா கறி வந்து ரெடியாக இருக்குது. இந்த கோஃப்தா கறி வந்து எல்லா விதமான டிஃபனுக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சப்பாத்தி, நான், பரோட்டாக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நீங்களும் இந்த காலிஃப்ளவர் கோஃப்தா கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.